வெல்கம் டு த திஸ் கிச்சன். திஸ் கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் ஸ்மோக்கி சிக்கன் தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. விறகடுப்பு பற்ற வைக்கணுன்ற அவசியமே கிடையாது. கேஸ் அடுப்புலேயே தான் செய்ய போகிறோம். செய்கிறது ஈஸியாகவே செஞ்சிடலாம். ஆனால் ஸ்மோக்கினஸ் 100% கிடைக்கும். அவ்வளோ நல்லாயிருக்கும். டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். நீங்கள் ஒரு தடவை செஞ்சிட்டிங்கன்னா திரும்ப திரும்ப செய்வீங்க. அந்தளவுக்கு இதோட ருசி ரொம்ப நல்லாயிருக்கும். பசங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். கடையில் வாங்கிட்டு வந்தீங்களான்னு கேட்பாங்க. அந்த அளவுக்கு இதோட டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும். அப்படியே ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்லேயே இருக்குது. வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு நான் 1 கிலோ அளவு சிக்கன் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தோலெல்லாம் எடுத்துட்டு மசாலாலாம் நல்லா உள்ளே இறங்குறதுக்காக கீரி எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி நல்லா கீறினா தான் அந்த சிக்கனுக்குள்ளே மசாலாலாம் உள்ளே இறங்கும். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். எல்லாத்தையும் இதே போல் கீரல் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் காரம் நல்லா உள்ளே இறங்கும். லெக்கு முதல் கொண்டு போட்டுக்குங்க. அதே போல் தோலை எடுத்துருங்க. தோல் இருந்துச்சுனாக்கா உங்களுக்கு மசாலா அவ்வளோ சீக்கிரம் உள்ளே இறங்காது. இப்போ இதில் ஒரு முழு எலுமிச்சம்பழத்தை நல்லா புழிஞ்சாப்புல சேர்த்துக்கிறேன். கொட்டையெல்லாம் ஃபில்ட்ரு பண்ணுறதுக்காக கையிலேயே ஃபில்ட்ரு பண்ணியிருக்கேன் நான். இப்போ நம்ம நல்லா புழிஞ்சு சேர்த்துக்கலாம். லெமன் சேர்க்கக்குள்ள டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு முழு எலுமிச்சம்பழம் சேர்த்துக்குங்க. ஒரு கிலோ சிக்கனுக்கு ஒரு முழு எலுமிச்சம்பழம் கரெக்டாக இருக்கும். அதே போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு புதினா கொத்தமல்லியோடு சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். இதில் 1½ ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி சேர்த்து செய்யக்குள்ள டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸ்மெல்லும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதில் மசாலா 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா தூள், 3/4 ஸ்பூன் மிளகுத்தூள் நல்லா இடித்து எடுத்து வச்சுருக்கேன். இடித்து சேர்க்கக்குள்ள டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது எல்லாமே சேர்த்துட்டு இப்போ இது கூடவே தனியாக அரைச்ச காஞ்ச மிளகாய் தூள் இது ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூட குறைய சேர்த்துக்குங்க. 1 ஸ்பூனே கரெக்டாக இருக்கும். மிளகுத்தூள்லாம் சேர்க்குறேன் இல்லைங்களா. மஞ்சள் பொடி ஒரு 3/4 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு கடைசியாக இதில் சாட் மசாலா நம்ம சேலட்லாம் போடுவோம் இல்லைங்களா. சேலடுக்கெலாம் அந்த மசாலா சாட் மசாலா ஒரு 3/4 ஸ்பூன் அளவு சேர்த்துங்க. மஸ்ட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். ஒரு 3/4 ஸ்பூன் சேர்த்துக்குங்க. உங்களுக்கு வேண்டானா கூட விட்டுடலாம். சேர்த்திங்கனாக்கா அப்படியே ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் கிடைக்கும். அதுக்காக தான் சொல்கிறேன். சாட் மசாலா சேர்த்துக்கிட்டு சோயா சாஸ் ஒரு 2 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ இது கையாலே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மசாலாலாம் கறிக்குள்ளே இறங்குற மாதிரி நல்லா கையாலேயே மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. வேறு எந்த ஃபுட் கலருமே நீங்கள் சேர்க்க தேவையே கிடையாது. நம்ம சேர்த்துருக்கிற காஞ்ச மிளகாய் தூளே போதும். அதுவே கரெக்டாக இருக்கும். இந்த மசாலா எல்லாமே நல்லா கறிக்குள்ளே இறங்குற மாதிரி நல்லா அழுத்தம் கொடுத்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கங்க. அந்த கீரி இருக்கும் இல்லைங்களா, அந்த பக்கம்லாம் நல்லா உள்ளே இறங்குற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் காட்டுறேன். இப்போ பாருங்கள், நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் ஒரு 1/4 கப் அளவு தயிர் சேர்த்துக்கிறேன். புளிப்பு இல்லாத தயிராக சேர்த்துக்குங்க. மசாலாலாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தயிர் சேர்த்துக்குங்க. தயிர் இருக்கிற தயிரையும் அதில் வழித்து விட்ட மாதிரி இப்பயும் சேர்த்து கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மசாலா சேர்த்ததுக்கப்புறம் தயிர் சேருங்க. அப்போ தான் காரம் நல்லா இறங்கும். அதுக்காக தான். அதே போல் தயிர் புளிப்பு இல்லாத தயிரை எடுத்துக்கங்க. அப்போ சிக்கன் நல்லா சாஃப்டாக இருக்கும். மசாலாலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ இதில் நடுவில் கொஞ்சம் குழி பண்ணிக்கோங்க. சிக்கன்லாம் ஓரம் வச்சுட்டு நடுவில் ஒரு குழி மாதிரி பண்ணிக்கோங்க. எதுக்காகனாக்கா இதில் ஒரு கிண்ணம் வைக்க போகிறோம் நம்ம. அதில் தான் வந்து நம்ம ஸ்மோக்கி ஸ்மெல்க்காக கறி துண்டை வச்சு ஸ்மோக்கி ஸ்மெல் வர வைக்க போகிறோம். அதனால் கறியெல்லாம் ஓரம் எடுத்து வச்சுட்டு நடுவில் ஒரு குழி மாதிரி பண்ணிவிட்டு இப்போ அந்த குழிக்குள்ளே தான் இப்போ நம்ம கிண்ணத்தை வைக்க போகிறோம். கரெக்டாக வச்சுக்கோங்க. நீங்கள் எந்த பாத்திரம் எடுக்கிறீங்களோ அந்த பாத்திரத்தில் நான் சொன்ன மெத்தடில் ஒரு குழி மாதிரி பண்ணிக்கோங்க. நான் எடுத்துருக்கிற கிண்ணத்துக்கு இது கரெக்டாக இருக்கும். இது பாருங்கள், கரெக்டாக இருக்குது. இந்த மாதிரி கரெக்டாக சுற்றி சிக்கன் எல்லாம் கரெக்டாக இருக்கிற மாதிரியும் நீங்கள் எடுத்துருக்கிற கிண்ணமும் அந்த குழிக்குள்ளே கரெக்டாக இருக்கிற மாதிரியும் இருக்கணும். அதே போல் நான் எடுத்துருக்கிற பாத்திரம் வந்து அந்த ஏர்லாம் கொஞ்சம் கூட வெளியே போகாத அளவுக்கு இருக்கணும். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இப்போ இதில் நான் நெருப்பு கறி இருக்கும் இல்லைங்களா, அந்த கறியை கேஸ் அடுப்பில் நல்லா ஹீட் பண்ணி தகன்னு வர்ற வரைக்கும் நல்லா எரிய விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த கிண்ணத்தில் எடுத்து சேர்த்துக்கிறேன் நான். நெருப்பு நல்லா எரிஞ்சு வந்திருக்கணும். அப்போ தான் வந்து நம்ம இதில் பட்டரும் நெய்யும் சேர்க்கக்குள்ள நல்லா புகை நல்லா வந்து ஸ்மோக்கினஸ் கொடுக்கும். அதுக்காக தான் சொல்கிறேன். பாருங்க, இப்போ கரெக்டாக இருக்குது. இந்த ஸ்டேஜில்
ஒரு 1 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட பட்டர் இருந்தால் பட்டரும் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு உடனே க்ளோஸ் பண்ணிடுங்க. கொஞ்சம் கூட கேப் விடாதீங்க. பாருங்க நான் உடனே க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் கூட லைட்டா அந்த காத்தெல்லாம் வெளியே வர ஆரம்பிச்சுருச்சு அந்த புகை. நீங்க நல்லா கொஞ்சம் அழுத்தம் குடுத்தீங்கன்னா, அந்த காத்து அதோட வெளியவே வராது. அதனால தான் சொல்றேன் கரெக்ட்டா கவர் ஆவுற மாரி ஒரு பாத்திரமா எடுத்துக்கங்க. நான் இதே போல ஒரு 2 தடவ செய்வேன். 2 தடவ செஞ்சேன்னா, ஸ்மோக்கினஸ் சூப்பரா இருக்கும். ஒரு தடவ செஞ்சாலே கரெக்ட்டா இருக்கும். ஆனா அதிகமா ஸ்மோக்கினஸ் வேணும்னாக்கா, நீங்க 2 தடவ பண்ணுங்க. நெருப்ப அணைஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் ஹீட் பண்ணாப்புல மறுபடியும் வச்சீங்கன்னா, ஸ்மோக்கினஸ் சூப்பரா இருக்கும். இப்ப இது மேல வெயிட்டுக்காக நான் பூண்டு இடிக்கிற கல் இருக்கு இல்லைங்களா? அதை கவுத்துனாப்புல வச்சுக்கிறேன் அவ்வளோதான். ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நான் மறுபடியும் அந்த நெருப்ப எரிய விட்டு, மறுபடியும் ஒரு 1/2 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்து, மறுபடியும் க்ளோஸ் பண்ணிடணும். இதே போல 2 தடவ பண்ணீங்கனாக்கா, உங்களுக்கு கரெக்ட்டா இருக்கும். ஸ்மோக்கினஸ் அட்டகாசமா இருக்கும். அந்த அளவுக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்காக தான் சொல்றேன். இப்போ இப்படியே இருக்கட்டும் ஒரு 10 நிமிஷத்துக்கு இது. இப்ப பாருங்க, நான் 2 தடவையும் நெருப்பு போட்டு எடுத்தாச்சு. நம்ம ஸ்மோக்கினஸ் எல்லாம் சுத்தமா கம்மி ஆயிடுச்சு. மொத்தமா ஒரு 1/2 மணி நேரம் ஆகுது. நெருப்பெல்லாம் அணைஞ்சு போச்சு. இப்ப நான் ஓப்பன் பண்ணக்குள்ளயே ஸ்மெல்லு அட்டகாசமா இருந்துச்சு. அவ்ளோ ஸ்மெல்லு நல்லாருக்கும். மஸ்ட் டு ட்ரை. நம்ம கடையில வாங்கி சாப்பிட்ற எப்படி செய்வாங்கன்னு தெரியாது. நம்ம கஷ்டமே படாம வீட்லயே குழந்தைங்களுக்கு இந்த மாரி செஞ்சு கொடுக்கக்குள்ள டேஸ்ட்டும் நல்லாருக்கும். வீட்லயே செஞ்சு குடுத்தேன்ற திருப்தியும் நமக்கு கிடைக்கும். பாருங்க அந்த நெருப்பு இருந்த இடத்துல மட்டும் தண்ணி தனியா வந்துரும். தண்ணி நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். தண்ணி மட்டும் எடுத்துக்கலாம். ஹீட் இருந்த இடத்துல மட்டும் தண்ணி தனியா வந்துட்டு இருந்துச்சு. அந்த தண்ணிய மட்டும் நம்ம எடுத்துட்டா இப்ப கரெக்ட்டா ஆயிடும். தண்ணி நம்ம எடுத்தாச்சு. எடுத்துட்டு மறுபடியும் சிக்கன நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நிஜமா சொல்றேன் ஸ்மெல்லு ரொம்ப அட்டகாசமா இருந்துச்சு. அந்த அளவுக்கு நல்லா இருந்துச்சு. நல்லா கம கம கமன்னு இருந்துச்சு. அந்த பாத்திரம் அப்ப இந்த கிச்சன் உள்ள வரக்குள்ளேயே ஸ்மெல்லு ரொம்ப நல்லாருக்குன்னு பசங்கலாம் என்னம்மா ஒரே நல்லா ஸ்மோக்கி ஸ்மெல் வருது பசங்க கேட்டுட்டு இருந்தாங்க. அந்த அளவுக்கு நல்லாருக்கும். நான் மாசத்துக்கு இது எப்படியும் ஒரு 2 தடவையாவது செஞ்சுருவேன் நான் இத. பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இது. மசாலா நல்லா படுற மாரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. அவ்வளோதான். இப்போ செய்ய ரெடி ஆயிடுச்சு. இப்போ செய்றதுக்கு நான் தோசைக்கல் அடுப்புல வச்சிருக்கேன். இப்போ தோசைக்கல்லுல கொஞ்சமா ஒரு எண்ணெய் சேர்த்துக்குங்க. ஒரு 3லேருந்து ஒரு 4 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்திங்கனாலே போதும். கல்லு நல்லா சூடாயிடுச்சு. இப்போ பாருங்க, இந்த அளவுக்கு எண்ணெயே போதும். அந்த சிக்கன 2 தடவையா பொரிக்க போறோம். 2 தடவைக்கு இந்த எண்ணெயே கரெக்ட்டா இருக்கும். இதுலயே மீதி எண்ணெய் மீறும். எண்ணெயும் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க சிக்கன 3 மூணா போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இங்க பாருங்க 3 மூணா போட்டுக்குங்க. பாருங்க 3 சிக்கனா போட்டு நான் மீனை வறுத்து எடுப்போம் இல்லைங்களா? அதே போல ஒரு 80% வந்துடுச்சுன்னா போதும். 80% வந்துடுச்சுனாலே நம்ம அதுக்கப்புறம் எடுத்து நம்ம கிரில்லில் போட்டுக்கலாம். ஒரு 80% நல்லா வேகட்டும். திருப்பி திருப்பி போட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் கழிச்சு திருப்பி திருப்பி போட்டு நம்ம சிக்கனை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஸ்மெல் ரொம்ப அட்டகாசமா இருக்கு. அந்த அளவுக்கு இதோட ஸ்மெல் ரொம்ப நல்லா இருந்துச்சு. டேஸ்ட்டு அட்டகாசமா இருக்கும். எப்பவும் போல தான் என் பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த சிக்கனு. இது செஞ்சனாலே எப்பவுமே பாஸ்தா, சிக்கன் ரைஸ் அந்த மாதிரி எதனா கம்பல்சரி கூட செஞ்சுருவேன். இன்றைக்கும் இது கூட பாஸ்தா தான் செய்ய போறோம். அந்த வீடியோ நான் தனியா போடுறேன் பாருங்க. இது 2த்தோட காம்பினேஷன் அட்டகாசமா இருக்கும். ரெஸ்டாரண்ட்ல போய் சாப்பிட்ற ஃபீல் குடுக்கும். அந்த அளவுக்கு இதோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்க இது 2லேருந்து ஒரு 3 நிமிஷத்துக்கு அப்புறம் திருப்பி திருப்பி போட்ட மாதிரி எடுத்துடுங்க. கரெக்ட்டா இருக்கும். இப்போ இது நல்லா வெந்ததுக்கப்புறம் நான் காட்டுறேன். இது எப்படி திருப்பி திருப்பி போட்டு எடுத்துடலாம். இப்போ பாருங்க அவ்வளோதான். நம்மளோட சிக்கன் நல்லா சூப்பரா 80% நல்லா வெந்துடுச்சு. இந்த ஸ்டேஜ் கரெக்ட்டான ஸ்டேஜு. இந்த ஸ்டேஜில பிளேட்டுக்கு மாத்திட்டு மீதி இருக்கிற சிக்கனையும் இதே எண்ணெயில போட்டு நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். பாருங்க எவ்வளோ எண்ணெய் இருக்கு பாருங்க. வாசனை இப்பவே சாப்பிட்டாலும் சூப்பரா இருக்கும். இப்ப அதில இருக்கிற அந்த மசாலாலாம் இருக்கு இல்லைங்களா? அந்த மசாலாலாம் ஓரமா வச்சுட்டு, அந்த கல்லையும் ஓரமா வச்சுட்டு, மீதி இருக்கிற சிக்கனையும் நான் இதிலே சேர்த்துக்கிறேன். இந்த பொரிக்கிறது எண்ணெயும் அதிகமா ஆகாது. கஷ்டமே கிடையாது. கஷ்டமே இல்லாம நம்ப வீட்லயே ஸ்மோக்கி கிரில் சிக்கன் அட்டகாசமா ரெடி பண்ணி குடுத்துடலாம். இனிமேல் நீங்க கடையில போய் வாங்கணுன்ற அவசியமே கிடையாது. சீக்கிரமாவே செஞ்சிடலாம். இது செய்யறதுக்கும் ரொம்ப நேரம் எடுத்துக்காது. அவ்வளோதான்.
2வது போட்ட சிக்கன் வேவறதுக்குள்ள அதுக்குள்ள நான் ஃபர்ஸ்ட்டு போட்ட சிக்கன நம்ம கிரில் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கேஸ் அடுப்புல தான் வைக்கிறேன். இந்த மாரி ஒரு கிரில் பண்ணுறதுக்கு ஒரு கம்பி ஒன்று எடுத்துக்கங்க. ஆல்ரெடி நான் வீட்டில் வந்து கிரில் அடுப்பு செய்கிறதுக்காக ரிலேட்டிவ்லாம் வந்தாங்கன்னா மேலே போய் செய்வேன். அது வாங்கினது கிரில்ல இருக்கிற கம்பியில் அந்த கேஸ் அடுப்பு மேலே வச்சுட்டு நம்ம ரெடி பண்ண அந்த 3 சிக்கனையும் இதுக்கு மேலே வச்சுட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு திருப்பி திருப்பி போட்டு எடுத்தேன்னா நம்மளோட ஸ்மோக்கி சிக்கன் சூப்பராக ரெடி ஆகிடும். பாருங்கள் இப்பயும் நல்லா இந்த நெருப்புலேயே இன்னும் கொஞ்சம் வேக 80% வந்திருக்குன்னு சொன்னேன் இல்லைங்களா? மீதி இருக்கிற 20% இப்படியே வந்துடும். சூடாக இருக்குது இருந்தாலும் நான் கையிலேயே எடுத்து வச்சுறேன். இடிக்கு எங்கே வச்சேன்னு தெரியல, தேடி தேடி பார்த்தா கிடைக்கல. அதனால் கரண்டியாலே திருப்பி திருப்பி போட்டுக்கிறேன். நீங்கள் சுற்றி சுற்றி விட்ட மாதிரி திருப்பி திருப்பி போட்டு எடுத்துக்கங்க. எந்த ஒரு கஷ்டமும் கிடையாது. சீக்கிரமாகவே செஞ்சிடலாம். ஆனால் டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும். பயப்படாமல் செய்யுங்க. டேஸ்ட்டுக்கு நான் கேரண்டி அந்தளவுக்கு இதோட ருசி நல்லாயிருக்கும். இதே போல் ஒரு 3 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம எடுத்துடலாம். இது உங்களுக்கு எண்ணெய் சேர்க்கறது பிடிக்கலனாக்கா நீங்கள் பட்டர் கூட சேர்த்துக்குங்க. பட்டர் சேர்த்தா இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இன்னும் ஸ்மெல்லும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள் 3 நிமிஷத்துக்கு மேலேயே ஆகிடுச்சு. நம்மளோட ஸ்மோக்கி கிரில் சிக்கன் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அவ்வளோதான், ஒரு பிளேட்டுக்கு மாற்றியாச்சு. மீதி இருக்கிற வேக வச்ச சிக்கனையும் தோசைக்கல்ல ரெடி ஆகிடுச்சு. இதுவும் ஒரு 80% வெந்தாச்சு. நம்ம கிரில்லில் போட்டு எடுத்துக்கலாம். அதே சேம் மெத்தட் தான். இப்போ இது லெக்குன்றதுனால கொஞ்சம் லேட் ஆகும். ஒரு 4லேருந்து ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் அடுப்பை சிம்மில் வச்சு திருப்பி திருப்பி போட்டு எடுத்துக்கலாம். இப்போ மொத்தமாக ரெடி பண்ணிவிட்டு காட்டுறேன். பாருங்கள், இப்போ இதுவும் ரெடி ஆகிடுச்சு. இதே ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட ஸ்மோக்கி கிரில் சிக்கன் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு தொட்டுக்கு காம்பினேஷன் இல்லாமல் எப்படி, நான் வீட்லேயே மின்ட் சட்னி ரெடி பண்ணியிருக்கேன். மைனஸை விட பிள்ளைங்களுக்கு மின்ட் சட்னி ரொம்ப பிடிக்கும். இதோட காம்பினேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு மின்ட் சட்னி வீடியோ வேணாலும் சொல்லுங்கள், நான் போடுறேன். இது 2த்தையும் சாப்பிடக்குள்ள நிஜமாக சொல்கிறேன், டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும். அப்படியே ரெஸ்டாரண்ட்டில் வாங்கி சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். எங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு இது ரொம்ப ஃபேவரெட்டு. குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மின்ட்டு சட்னியோட இந்த சிக்கனை பிச்சு கொஞ்சமாக லெமன் சேர்த்துட்டு கொஞ்சமாக சிக்கனை பிச்சு இந்த பாருங்கள், சிக்கன் எவ்வளோ நல்லா வந்திருக்கு பாருங்கள். இந்த மின்ட் சட்னியில் நல்லா தொட்டு எடுத்து ஒரு பைட் சாப்பிடக்குள்ள டேஸ்ட் வரும் பாருங்கள். அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். நிஜமாக சொல்கிறேன், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ஒரு பைட் வச்சிங்கன்னா கண்டிப்பாக சாப்பிட்டுட்டே இருப்பீங்க. அந்தளவுக்கு இதோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கும் நம்ம வீட்டிலையே ஹெல்த்தியாக செஞ்சு கொடுத்த மாதிரி இருக்கும். அதுக்காக தான் சொல்கிறேன், இது ஒரு தடவையாக ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அடிக்கடி செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. அதோட நீங்கள் கடையில் போய் வாங்கி சாப்பிட மாட்டீங்க. வேலையும் ஈஸியாக தான் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.